பலாவர்த்தகே திவ்யே விமானம் புஷ்கரேக்ஷணம் ஷௌரிராஜமஹம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். பெருமாளுக்கு ஒரு மாலை சாத்தி இருந்தாலாம். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பட்டர் அவ்வளவு நல்லா அலங்காரம் பண்ணி வைப்பார். அந்த பட்டருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண் மீது காதல். என்ன சார் இது இப்போ லவ் ஸ்டோரி மாதிரி ஆயிடுத்தே. சரித்திரங்களில் நம்ம மனுஷால் வந்துட்டாலே ஏதாவது குழப்பம் வந்துருவாங்க. அதில் இந்த ராஜா அந்த பட்டருக்கு ஏதோ ஊர் பொண்ணு மேலே ஒரு காதல். அந்த பொண்ணுக்கும் அதுவும் திரும்பி வந்து எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுத்தோ. ஒரு நாள் அது கேட்டது, பெருமாளுடைய மாலையை நான் சாத்திக்கணும். அப்போல்லாம் ரொம்ப கூட்டமெல்லாம் வராது. பெருமாளுக்கு இருந்ததே ஒரு மாலை. அந்த மாலையை என்ன சுருட்டி பந்தா எடுத்துன்னு போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டார். அந்த பொண்ணு போட்டுண்டது கண்ணாடியில் இப்படி ஆஹா ஓஹோலாம் பார்த்துது. அந்த சமயமாக பார்த்து ஒரு மெசேஜ் வந்து கொடுத்து ராஜா வந்துட்டு இருக்கார். இப்போ ராஜா வந்தார்னா மாலை கொடுக்கணுமே. அது என்ன பண்ணி கொடுத்து, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க இதே மாலையை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருத்து. இந்த பட்டர் சுவாமி ரொம்ப நல்லவராக போய் அந்த பெருமாள் எதிர்க்க வச்சுட்டு அந்த மாலையை தூக்கி ராஜா கிட்ட கொடுத்தார். ராஜா இப்படி எடுத்து பார்த்தா நம்ம அது சாத்துந்து மாதிரி ஒரு பெரிய முடி வருது. இவ்வளோ பெரிய முடி, இது யாருதுன்னு கேட்டால் இப்போ அந்த பட்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப ஸ்ரத்தையானவர் தான். ஆனால் அப்போ அந்த ராஜா கிட்ட எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. பெருமாளுடைய கூந்தல் நுட்டார். பெருமாளுக்கு எங்கேருந்து நான் கூந்தல், இதெல்லாம் எங்கேருந்து இருக்குது, இவ்வளோ நீளமாக வேற இருக்குது, அதில் கொஞ்சம் ரெட் ஸ்ட்ரீக் போட்ட மாதிரி வேற இருக்குது, இது என்ன இந்த மாதிரி கூந்தல் இல்லாமல் பெருமாள் வச்சுட்டு இருப்பார் எங்கேன்னு போய் பார்த்தா அப்போ அந்த உற்சவரில் கூந்தல் இருந்ததாக சரித்திரம். இழுத்து பார்த்தாராம், பெருமாளுக்கு வலிச்சுதான். ஷௌரி கொண்டையை தன் அடியவருக்கு சாற்றியபடியால் ஷௌரி ராஜன் அப்படிங்கிற பேரோட பெருமாள் காட்சி கொடுக்கிறார்.